Hello students. So இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இது கிளாஸ் 12ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் கூட, பட் ஈஸியான ஒரு சாப்டர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் which deals with the static electric charges or charges at rest. ஸோ இந்த வார்த்தை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிறோம், சார்ஜஸ் அட் ரெஸ்ட். அதாவது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்றோம், மெயினா நம்மளோட ஸ்டடி வந்து ஒரு ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் பத்தி இருக்க போகுது, ரைட்? ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னாலே வந்து எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இல்லாம ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த என்டையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ்லுமே பாத்தீங்கன்னா சார்ஜஸ் மூவ் ஆக போறது இல்லை, கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல தான் இருக்க போகுது. அதை பத்தி தான் நம்ம ஸ்டடி பண்ண போறோம், ரைட்? So in this chapter we study the basic phenomenon about the static electric charges. So நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜஸ் பத்தி படிக்க போறோம். So the charges in the electrostatic field are analogous to the masses in the gravitational field, right? So நம்மளோட சார்ஜஸ் நம்ம எதுக்கு ஈக்குவலண்டா வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம், அனலாகஸ்னா ஈக்குவலண்டா நம்ம எதுக்கு வச்சு பார்க்குறோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ இதை வந்து எங்க நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர்ல ஒரு படிப்போம் இல்லையா? ஸோ அதுவும் நம்மளுக்கு யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷனும் கிட்டத்தட்ட ரிலவெண்டா அனலாகஸா சேமா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து சேம் எக்ஸ்பிரஷன் தான், பட் இந்த இடத்துல அதாவது நம்ம கூலும்ஸ் லால வந்து சார்ஜஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க, அதே வந்து கிராவிடேஷனல் லால பாத்தீங்கன்னா மாசஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கான சிமிலாரிட்டி. அண்ட் நம்ம எங்கெல்லாம் வந்து சார்ஜஸ் யூஸ் பண்றோமோ தட் இஸ் ஈக்குவலன் டு மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளோட ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஸோ திஸ் சார்ஜஸ் இஸ் அனலாகஸ் டு, ஸோ சார்ஜஸ் இஸ் அனலாகஸ் டு கிராவிடேஷனல் mass of an object in the gravitational field, right? So charges is analogous to mass. இந்த வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ மெயினா வந்து நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறது சார்ஜஸ் பத்தின ப்ராப்பர்ட்டி, சார்ஜஸ்னா என்ன, ஸோ அதை வச்சு வரக்கூடிய கம்ப்ளீட் பினாமினன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்க கம்ப்ளீட்டா வந்து சார்ஜஸ் அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம இந்த வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ சார்ஜஸ் அப்படின்னா என்ன? ஸோ சார்ஜஸ் அப்படின்றது இட் இஸ் அன் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மேட்டர். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மேட்டர் that makes it to experience a force when placed inside an electrostatic field or a magnetic field. So நான் என்ன சொல்ல வரேன்னா, சார்ஜஸ் அப்படின்றது ஒரு இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மேட்டர். ஏதோ ஒன்னத்தோட ப்ராப்பர்ட்டி. எதோட ப்ராப்பர்ட்டி சார் என்ன சார் பண்ணும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பிளேஸ் அ சார்ஜ், மேபி பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எதா வேணா இருக்கலாம். ஸோ பாசிட்டிவோ நெகட்டிவ் இந்த சார்ஜ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு ஃபீல்டுல வைக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையான ஃபோர்ஸை இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும். இந்த சார்ஜ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ண வைக்கணும் அந்த ஆப்ஜெக்ட்ல, இட் வில் ட்ரை டு எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். சப்போஸ் இது வந்து நீங்க வச்ச ஃபீல்டு வந்து இப்படி இருக்கு, மேபி வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஆல்வேஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் பேசிக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு தி நெகட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன ஆகுது, இந்த ஒரு மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுல நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வைக்கிறப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சின்ஸ் இட் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ், ஸோ இது வந்து டியூ டு தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால இந்த சார்ஜ் வந்து இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். எதர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ஒரு ஃபோர்ஸ் தான், இல்லைன்னா வந்து ரிப்பல்ஷன் அதுவுமே ஒரு சார்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இல்லையா? ஸோ அந்த ரிப்பல்ஷன் ஆர் அட்ராக்ஷனை எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சார்ஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, ரைட்டா? ஸோ பேசிக்கா வந்து சார்ஜ் அப்படின்றது இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மேட்டர் தட் மேக்ஸ் இட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்குது எப்போனா இன்னொரு ஃபீல்டு நம்ம எடுத்து போய் வைக்கிறப்போ. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சார்ஜ் வச்சா என்ன ஆகுது அப்படின்றது நம்ம மேக்னட்டிசம் சாப்டர் டிஸ்கஸ் பண்றப்ப பார்ப்போம். ஸோ இங்க வந்து பேசிக்கா நம்ம என்டையர் டிஸ்கஷன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சு தான் இருக்க போகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு சார்ஜ் நம்ம வைக்கிறப்போ அது என்ன ஆகுது, அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்றத ஃபர்தர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ பேசிக்கா சார்ஜ் அப்படின்றது இதுதான். ஓகே. இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மேட்டர் தட் மேக்ஸ் இட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் when placed inside a field. Okay, try to understand this. Next, what are the kinds of charges? So நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, what are the two different kinds of charges? So we know that very clearly. பேசிக்கா நீங்க படிச்சிருப்பீங்க, ரெண்டு வகையான சார்ஜ் இருக்கு. One is a positive charge and other is a negative charge. Other is a negative charge, right? So எப்படி இந்த பாசிட்டிவ் and நெகட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகுது, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஆட்டம் வச்சுக்கலாமே. இனிஷியலி பாத்தீங்கன்னா இந்த ஆட்டம் வந்து நியூட்ரலா இருக்கு. ஸோ நியூட்ரல் என்ன அர்த்தம், number of protons which are positively charged particles that will be equal to number of electrons. Number of protons will be equal to number of electrons. இதுதான் நியூட்ரலிட்டி ஆஃப் தி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆட்டம் அப்படின்றது வேற டாபிக், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நியூட்ரலிட்டி அப்படின்னு சொல்றப்ப நம்பர் ஆஃப் protons should be equal to number of electrons இல்லையா? ஸோ இந்த ஆட்டம்ல இருந்து சப்போஸ் நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கலாம். சப்போஸ் ப்ரீவியஸா நான் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி 5 protons and 5 electrons இருந்தது. ஸோ
ஸோ ஆட்டம் நியூட்ரலா இருந்தது. ஏன்னா பாசிட்டிவ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் சேமா இருந்ததுனால என்னோட ஆட்டம் வந்து நியூட்ரலா இருந்தது. கரெக்டா? இப்போ நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுனால இப்போ எனக்கு 5 புரோட்டான்ஸ் இருக்கு. ஆனா 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரான் வெளில போயிடுச்சு. ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அப்ப யாரோட டாமினேட்டிவ் நேச்சர் இங்க அதிகமா இருக்கும்? ஸோ இதுல வந்து என்னோட புரோட்டானோட டாமினேஷன் அதிகமா இருக்கு. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த ஆட்டம் விச் ஹாஸ் லாஸ்ட் அன் எலக்ட்ரான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜா நம்ம எடுத்துப்போம். இதுக்கு பேர் என்னது? நம்ம இதை பாசிட்டிவ் சார்ஜா கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா இதுல வந்து யாரோட டாமினேஷன் அதிகமா இருக்கு? புரோட்டான்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கு, எலக்ட்ரான்ஸ் குறைவா இருக்கு. ஸோ இதை வந்து எலக்ட்ரான் டெபிசிட்னு சொல்லலாம், இல்ல பாசிட்டிவ் சார்ஜஸ்னு சொல்லலாம். ரைட்? ஸோ ஒரு எலக்ட்ரான் வெளில போயிட்டாலே நம்ம ஆட்டம்னு சொல்லக்கூடாது, இதுக்கு பேர் வந்து அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ நம்ம இனிமேல் என்னன்னு சொல்லணும்? அயான்ஸ்னு சொல்லணும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் அயான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து எலக்ட்ரான்ஸ் வெளில போயிடுச்சு, இது எலக்ட்ரான் டெபிசிட்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதே கண்டிஷன்ல ஏதோ ஒரு நிலைமைனால, ஏதோ ஒரு பாசிபிலிட்டினால 5 புரோட்டான்ஸ் பட் ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகி 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கண்டிஷன் ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு எலக்ட்ரான் அதிகமா இருக்கு. அப்ப யாரோட டாமினேஷன் அதிகமா இருக்கு? எலக்ட்ரான்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கு இப்ப நம்ம என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் a நெகட்டிவ் சார்ஜ். திஸ் இஸ் கால்ட் as a நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த ஆட்டம்க்கு பேர் என்ன அப்படின்னா நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டமோட பேர் என்ன? நெகட்டிவ் அயான். முன்னாடி எலக்ட்ரான் வெளில போச்சு, அதனால எலக்ட்ரான் வந்து டிபிசிட்டா இருந்தது, எலக்ட்ரான் குறைவா இருந்தது. இப்ப எலக்ட்ரான் ஆட் ஆனதுனால எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்ல இருக்கு. இதுதான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்க்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? இப்படிதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் நம்ம சொல்றோம். இப்போ இங்க பார்க்கலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. If a glass rod is rubbed with a silk cloth, it acquires positive charge, while the silk cloth acquires the equal amount of negative charge. ஸோ இப்போ இங்க வந்து கிளாஸ் ராட் அண்ட் சில்கை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் ராட், சில்க், எபோனைட் ராட், பர் இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன கிளாசிபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்னன்னு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிச்சு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, சம் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் நேச்சுரலாவே வந்து ஹேஸ் த டெண்டன்சி டு லூஸ் எலக்ட்ரான், சம் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஹேஸ் த டெண்டன்சி டு கெயின் எலக்ட்ரான். அப்ப அது எது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் ராட் வென் ரப்ட் வித் சில்க், இல்ல எபோனைட் வென் ரப்ட் வித் பர். அப்ப எது பாசிட்டிவ் சார்ஜா மாறும், எது நெகட்டிவ் சார்ஜா மாறும் அப்படின்னு கேட்கிறப்போ நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ரைட்டா? So அப்போ let me write which are naturally turns to be a positive charge, which are naturally occurs to be a negative charge. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன அர்த்தம்? இட் ஹாஸ் a tendency to lose electron. நீங்க ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல புரிஞ்சுக்கும். ஓகேவா? அதே வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னோம்னா which has a tendency to accept the electrons. ஓகேவா? ஸோ நம்ம பாசிட்டிவ் சார்ஜஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாவே பாசிட்டிவ் சார்ஜஸா இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ் என்ன அர்த்தம்? இட் ஹாஸ் a tendency to lose electron. நான் பிராக்கெட்ல வேணா எழுதுறேன். It has a tendency to lose electrons. Okay. So நேச்சுரலாவே பாசிட்டிவ் சார்ஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் ராட், கேட் ஸ்கின், ஸோ woolen cloth, woolen coat. ஸோ இந்த மாதிரி வந்து நேச்சுரலா நம்ம வந்து உள்ளன்ல வரக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா ஹை டெண்டன்சி டு லூஸ் எலக்ட்ரான். அப்போ என்ன மாறும்? நேச்சுரலாவே பாசிட்டிவ் சார்ஜா மாறும். ரைட்? அப்போ which has a tendency to gain electrons. Gain electrons na enna artham? Which can turn negative charge naturally. Which can turn negative charges naturally. Edu edun paathiruvoma? Silk cloth, ebonite rod, amber, plastics and rubber shoes. Right? So, rubber shoes. So இது எல்லாமே நேச்சுரலா என்ன சொல்றேன்? it has a tendency to gain electrons. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இது நெகட்டிவ் சார்ஜஸ் தான் மாறும். ஓகே, இப்போ மேல இருக்கக்கூடிய பேசேஜ் படிக்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க? if a glass rod is rubbed with a silk cloth, it acquires a positive charge, while the silk cloth acquires the equal amount of negative charge. இப்பதான் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி எபோனைட் ராட நம்ம வந்து பர் கூட ரப் பண்றப்போ எபோனைட் ராட் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் தான் மாறிடும். ஸோ நம்ம கீழே கூட எழுதியிருந்தேன், எபோனைட் இஸ் ஆக்சுவலி அக்வயரிங் நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா வந்து it has a tendency to gain electron இல்லையா? அதே மாதிரி வந்து என்னோட பர் பாத்தீங்கன்னா it will be changing to positive charge. Right? So this classification of positive and negative charges were termed by the American scientist Benjamin Franklin. இவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். Benjamin Franklin was the very renowned scientist who found actually static electricity. அதாவது நம்ம லைட்னிங் பினாமினனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவர் அவரு. அதே மாதிரி லைட்னிங் அரஸ்டரை வந்து பத்தி படிக்கிறப்போ பெஞ்சமின் பிராங்க்லினை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஓகே. ஸோ thus charging a rod by rubbing doesn't create electricity, but simply transfers or redistributes the charges in a material. Okay.
So this classification of positive and negative charges were termed by an American scientist Benjamin Franklin, right? So Benjamin Franklin பத்தி நம்ம previously படிச்சிருக்கோம். So next என்ன சொல்ல வராங்கன்னா, thus charging a rod by rubbing does not create electricity. It is not creating electricity. Please underline this word. It is not creating electricity, but simply transfers or redistributes the charges in a material. So நேச்சுரலா இருந்தக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருந்து சார்ஜஸ் ஒன்னுல இருந்து எலக்ட்ரான்ஸை இன்னொரு சார்ஜஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால ஒன்னு வந்து பாசிட்டிவா மாறுது, இன்னொன்று நெகட்டிவா மாறுது அப்படின்ற ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் தான் நடக்குது தவிர்த்து இங்க புதுசா எந்த விதமான சார்ஜஸும் உள்ள வரல, வெளியிலையும் போகல. ஜஸ்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ், ரைட்? ஸோ தேங்க்யூ.